எக்ஸெட்ரா பொசிஷன் காலமாடன். அண்ட் ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் நடந்துகிட்ருக்கு கிரிக்கெட்டில். இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் சவுத் ஆஃப்ரிக்கா ஒன் த டெஸ்ட் சீரீஸ், இந்தியா ஒன் த ஓடிஐ சீரீஸ். இப்போது ஆன் கோயிங் T20 சீரீஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான், இப்படி எல்லா கண்ட்ரீஸுமே கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. ஸோ கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேசியிருக்கலாம். குறிப்பாக இந்த இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு நல்ல ஒரு ஸ்பெல் அண்ட் ஆஃப்டர் வின்னிங் their வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இயர்லியர் திஸ் இயர், இந்த வருஷத்தோட முற்பகுதியில் அவங்க வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ அவங்களோட டெஸ்ட் டாமினன்ஸ் இந்தியா மேலேயும் இருக்குது. அது இந்தியாவுக்குள்ளேயே வந்து இந்தியா சொந்த மண்ணில் இந்தியா வீழ்த்தினது. எக்ஸ்ட்ராடினரி பிளேயிங் பை தி சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டர்ஸ் இந்த டெஸ்ட் இன்னிங்ஸ், டெஸ்ட் கேம். பட் வேறஸ் அதே சமயம் அவங்க வந்து ஓடிஐயில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க. இட்ஸ் ஓகே. அவங்க இந்தளவுக்கு ஒரு சின்ன நாளாக இருந்துட்டு இந்தளவுக்கு கிரிக்கெட் விளையாடுறது பெரிய விஷயம். அடுத்து அவங்க வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். என்னடா இந்தியாவில் இருந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா சப்போர்ட்டாக பேசுகிறீன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே சவுத் ஆஃப்ரிக்கா பிடிக்கும் இல்லையா? சவுத் ஆஃப்ரிக்கா ஹேஸ் நோ ஹேட்டர். சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நியூசிலாந்து, இந்த 2 கண்ட்ரிஸ் தான் வந்து எல்லாருமே ரொம்ப கிரிக்கெட்டில் விரும்புவாங்க. மோர் தென் தேர் ஓன் கண்ட்ரிஸ், அவங்களோட சொந்த கண்ட்ரிஸ், அவங்களோட சொந்த நாடுகளை விட சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து எல்லாத்துக்குமே ஒரு தனி பிரியம் இருக்க தான் செய்யும். அது நிச்சயம் எனக்கு உண்டு. இப்படி அப்புறம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள், கோயம்புத்தூர் கேர்ள் அந்த ஒரு சம்பவம் பிரச்சனை நடந்துச்சு. அப்புறம் டெல்லி பாம் பிளாஸ்ட் அண்ட் எக்ஸெட்ரா. குறிப்பாக திருப்பூரில் வந்து அகில இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர், ஆல் இந்தியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி CPIM செக்ரட்டரி வந்துட்டு போயிருந்தார். அந்த மீட்டிங் கூட நானும் போயிருந்தேன், ஒரு அங்கிள் தெரிஞ்சவரோட. ஸோ அந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய விஷயம். வந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. பொதுக்கூட்டத்தில் பேசுனாங்க, நல்லா இருந்தது. ஸோ எக்கச்சக்கமான சம்பவம். இப்போ மெஸ்ஸி வந்து இப்போது இந்தியாவில் வந்து டூர் போயிட்டுருக்கிறது இல்லையா? இந்தியாவில் கொல்கத்தா, ஹைதராபாத் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்களுக்கும் மெஸ்ஸி இஸ் கோயிங் டூர் இன் இந்தியா. ஸோ அதுவும் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் விஜயோட அரசியல் மறுபடியும் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கரூர் சம்பவம் வந்து நான் அப்போவே பேசியிருந்தேன். அது ஒரு டிசப்பாயிண்டிங் தான். மக்கள் வந்து கவனமாக இருக்கணும். மக்கள் வந்து கொஞ்சம் அவங்களோட காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும், புத்தியை கொஞ்சம் பயன்படுத்தி எங்கே இடத்துக்கு போகணும், எங்கே வரக்கூடாதுன்னு இது பண்ணணும். ஸோ விஜய்க்கு அது ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க் அமைஞ்சது. பட் அதையெல்லாம் தாண்டி நிச்சயம் மீண்டு வரக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சங்கிகளை